அப்படின்னு சொல்றாங்க. துஷார் உட்காந்து பேசுகிறேன். ஆக்சுவலி துஷார் ஒரு சூப்பர் எக்ஸலன்ஸான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுங்க. ஆக்சுவலி நீங்கள் எபிசோடில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையான அந்த பையனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கணும் போது அதெல்லாம் ஏன்டா அட்லீஸ்ட் நீ வேக்கப் சாங்கில் அதை காமிச்சா கூட கேமரா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுமேடா அப்படிங்கிற மாதிரி தான் 10 11 ஆடாமல் இந்த FJ மட்டும் லிவிங் ஏரியாவில் வந்தோடனே அவன் அந்த வாயில் போடுறது. சாரி கைஸ், நான் அந்த டேலண்ட்டை நான் இது பண்ணவே இல்லை, டிமோட்டிவேட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த டேலண்ட் தனக்கு மட்டும்தான் இருக்குது, தன்னை விட எல்லாருமே மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல FJ, அவ்வளோதான். அப்போ பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு, நீங்க வந்து ஹால்ல வந்தா ஒரு வாட்டியும் வந்து லிவிங் ரூம் வந்தா பாடணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவன் மட்டும்தான் தன்னை பெரிய ஆளா நினைச்சிட்டு மத்தவங்களெல்லாம் அடி நடிக்கிற விஷயங்கள், அந்த ஆட்டிடியூட், அந்த திமிரு, அது எனக்கு பிடிக்கல. அப்போ துஷார் வந்து டான்ஸ் ஆடும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. அது நம்மளுக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னும் போது வெளில இருந்து வந்த சீஃப் கெஸ்டா சொல்றாங்க, இது வரைக்கும் இதெல்லாம் நீ காட்டவே இல்லையே, அப்ப இதுதானே உன்னோடது, நீ காட்ட வேண்டிய விஷயம், இவ்வளவு நாள் ஏன் வேஸ்ட் பண்ண, காட்டவே இல்லைன்னா அந்த பையனை இந்த வாரம் எலிமினேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, எனக்கு தெரியல, இப்பதான் காட்டுறேன் செய்யறேன்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த பையன் வந்து என்ன இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆயிடுவானா என்ன நம்மளுக்கு தெரியல. இல்ல ரம்யாவை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ரம்யாவை இந்த வாரம் உசுப்பேத்தி விட்டு கொஞ்சம் கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. கேமி விஜய் டிவி ப்ராடக்ட் அதுவும் டவுட் போது FJ சுத்தம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னும் போது யார் மாட்டுவாங்கன்னு தெரியல. தக்காளி தொக்கா இவர் போறதுக்கு தான் ஆப்வியஸா வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற இடத்துல இப்பதான் அந்த பையன் அதை காட்டுறான்னு இப்போ ஜட்ஜஸ் வந்து அதை சொல்றாங்க, நல்லா பண்ணு செய்யும், ஏன் உன்னோட சான்ஸை விட்டு கொடுக்குற, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டினும் வருது. இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், நான் பார்த்த வரைக்கும் இதுல எது 1 hourல வரும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்ததுக்கு அந்த கியூரியாசிட்டிக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்து என்ன வருது அப்படின்னா, இப்போ கூட அது பஞ்சாயத்தா போச்சு. சபரியை வந்து பேசாம நிக்க வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாச்சு. வெளில மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அவர் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சவரை சும்மா விட்டா எப்படின்னு அவரை கூப்பிட்டு கலாய்க்கலன்னு அவரை வந்து நிக்க வச்சு 3 சீஃப் கெஸ்ட்டும் வந்து சொல்றாங்க, நீங்க பாக்கிறதுக்கு அசல் ஸ்டாச்சு மாதிரியே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சிரிக்கிறப்போ சிரிக்கலாம் செய்யலாம், பேச மட்டும்தான் கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பக்கத்துல இருக்க திவ்யா கிட்ட மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க, சரி ஒருவேளை இந்த இடத்துல வந்து இவர் இல்லாம நீங்க வேற யாரோ போடணும்னு நினைச்சா யாரை போடுவீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்வியஸா கைவசம் இருக்கிறது என்ன, பாரு தானே. எங்களுக்கு நான் பாரு தான் நிக்க வைக்கணும்னு நினைச்சேன், அவங்களுக்கு கொஞ்சம் நேரமாவது இப்படி நிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது வந்து பிக் பாஸ் காதலியே போட்டுக்கல, செய்யல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ பார்வை ஆஃப் பண்ணி சைலண்ட் ஆக்கி பேசாம விடணும்ன்றது தான் அவங்க சொல்றாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு இவரை வந்து அதுல போட்டதுல. ஆமாங்க, சபரி அதுல போட்டதுல, கனியை ஹைலைட்டா காட்டாம இருந்ததுல, அப்புறம் இவங்க பார்வை அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டதுல இவங்க எல்லாருக்குமே செம்ம கடுப்பு இருக்கு. அதனால தானே அந்த QC டாஸ்க்லயும் பார்வை போட்டதுக்கு நீங்க அவ்வளவு காண்டானீங்க. ஏன்னா பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் வந்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அவர் அந்த பொசிஷனுக்கு அதுதான் பண்றாரு. ஆனா அந்த QC டாஸ்க்ல நீங்களா தானே வாயை கொடுத்து வம்பு வாங்கினீங்க, அந்த பொண்ணை வரேன்னு சொல்லிச்சு, நீங்களா தான் உட்கார வச்சிங்க. இப்போ பிக் பாஸ் தானாவே அதை உட்கார வைக்கும் போது உங்களுக்கு அது ஒத்துக்க முடியல அப்படின்னும் போது பாரு அப்படி